புரிதல் கற்போம்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உட்கணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏ கிராஸ் பி இங்கே இருக்குது. ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்புக்களை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கணத்துக்குள்ளே எழுதணும் அப்படின்னா அதை உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 1,3 கொடுத்துருக்காங்க. இங்கே 1,3 இருக்குது. 2,4 கொடுத்துருக்காங்க. அது இங்கே இருக்குது. 3,2 கொடுத்துருக்காங்க. அது இங்கே இருக்குது. இது மூணுமே இங்கே இருக்குது இல்லையா? அப்போ இது ரெண்டையும் எப்படி எழுதணும் அப்படின்னா R,1 A கிராஸ் பிக்கு உட்கணமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சிம்பல் மூலமாக எழுதணும். இப்படி இருந்தால் அது உட்கணம்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் 3,5 2,1 3,1 இருக்குது. அது மூணுமே அங்கே இல்லை. 3,5 2,1 3,1 மூணுமே இல்லை. அதை எப்படி எழுதணும் அப்படின்னா R3 A கிராஸ் பிக்கு உட்கணமாக இல்லை, இந்த மாதிரி தான் எழுதணும்.